அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் நீங்களும் பார்வையாளருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கறிஞர் பிரவீன் நம்மளோட இருக்காங்க. ஒவ்வொரு வழக்கறிஞருக்காக அவர் இன்னைக்கு பேச இருக்கார். அதாவது அட்வொகசினா என்ன? இஃப் யூ ஆஸ்க் 2 barristers you will get 2 or 3 opinions அப்படின்றப்ப ஒரு கேஸ் தான், ஒரே லா தான், அது வெவ்வேறு கருத்துக்கள் ஒப்பீனியன் வருது. ஒரு வழக்கறிஞர் டிசைட் பண்ணுறது, இன்னொரு வழக்கறிஞருக்கும் வேறுபாடு இருக்குது. இதை பற்றி வழக்கறிஞர் பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஒவ்வொரு வக்கீலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேறு வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ண்ணே. அதுதான் நீங்கள் சொல்கிறத கோர்ட்டோட மீனிங். நான் எப்படி பார்க்குறேன்னா பிரவீன், இப்போ ஒவ்வொரு மனிதனும் யூனிக். இப்போ ஒவ்வொரு வழக்கறிஞர் அவர் ப்ரொஃபஷனாக ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் வரப்போ அவங்க ஒரு வியூவில் இருப்பாங்க. இன்டர்பிரிட்டேஷன் வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். அவங்களோட சீனியரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் வழக்கறிஞராக இருக்கிறப்ப. அவங்க கோர்ட் ரூமில் பார்க்குறப்ப ஒரு லாயர் அட்வொகேட் பேசுகிறப்ப எப்படி இருக்குது, ஜட்ஜு எப்படி கேட்குறாங்க, ஜட்ஜிட்ட கூட சில அட்வொகசி லேர்ன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆச்சரியத்துக்குரியது. இப்போ நான் பிரவீன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, அட்வொகசிக்கும் லாயரிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கானே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி தான். லாயரிங்கில் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு, அதை அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன அப்ராப்ரியேட் லா வரும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் எல்லாமே லாயரிங்கில் வரும். அட்வொகேசி எப்போ வரும்னா, இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சு எப்போ கோர்ட்டுக்கு ரீச் ஆகுதோ அதுதான் அட்வொகேசி ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம். அதாவது வென் லாயரிங் எண்ட்ஸ் அட்வொகசி ஸ்டார்ட்ஸ். அது மாதிரி. மிக மிக அருமை பிரவீன். எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, அட்வொகசி பற்றி சீனியர்ஸ்ட போய் லேர்ன் பண்ணணும். இப்போ குருகுலம் மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு கற்றறிந்த வழக்கறிஞருக்கு உரிய மரியாதை ஏன் இருக்கு? ஏன் ஜூனியரா போய் சேரணும்? ஏன் நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன், 55 சப்ஜெக்டை படிச்சு முடிச்சிருக்கோம், டாப்பராகவே இருக்கோன்னு வைங்க. ஏன் நான் போய் ஒரு அட்வொகேட்டை போய் நான் ஏன் ஜூனியரா இருந்து அப்புறம் நான் ஏன் ப்ராக்டிஸ்குள்ளே ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வரணும்? இது நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்டே இருக்குது, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டே இந்த கேள்வி இருக்குண்ணே. இப்போ நம்மளே பெரிய காலேஜஸில் படிச்சிருக்கோம், 5 வருஷம் இன்டகிரேட்டட் ஹானர்ஸ்லாம் படிச்சிருக்கோம், நிறைய ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் 5 வருஷம் கழிச்சுமே நம்ம போய் ஜூனியராக ஒர்க் பண்ணி தான் அந்த ஸ்கில்லை அக்வயர் பண்ணோன்றது என்ன நீட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இதில் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் நல்லா இருக்குது, நம்மகிட்ட குட் லாங்குவேஜ் இருக்குது, குட் கம்யூனிகேஷன் இருக்குது, குட் பப்ளிக் ரிலேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம டைரெக்டாகவே ஃபஸ்ட்டாகவே நம்மளே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, ஒரு சீனியர் அட்வொகேட்டு ஒரு ஜூனியராக இருக்கும் போது அவங்களோட இம்ப்ரெஷன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நம்மளாம் இது ஓன் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் வேணும்னா நான் கண்டிப்பாக நம்ம சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்ட இல்லை நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஜூனியராக இருந்து தான் இந்த ஸ்கில்லை அக்வயர் பண்ண முடியும். அதனால இது அக்வயர்டு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞர் பிரவீன் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். நம்ம 1 out of 10 மார்க் கொடுக்குறோம்னா அது நம்ம பேசக்கூடிய வாதாடும் திறமை தான். அது கோர்ட் ரூமில். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீதி 9 மதிப்பெண் சீனியர்கிட்டையும் நம்மளை சார்ந்த வழக்கறிஞர்கிட்டையும் நம்ம லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்ட ஒவ்வொரு பாடங்களும் தான் மெயின். அதில் இருக்கக்கூடிய 100ல் 10% தான் நம்ம வாதாடக்கூடிய திறமை. ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜேவோட ஆர்டிக்கல்ல இருந்து நாங்கள் படித்ததை பொதுமக்களுக்கும் சரி, வழக்கறிஞர்களுக்கும் சரி, இப்போ பயிலும் சட்ட கல்லூரி மாணவர்களுக்கும் சரி இந்த இது சென்றடையணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அட்வொகசி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஆர்கியூவிங் வித்தவுட் ஆர்கியூவிங் அப்படின்னா அது என்னென்ன, நீங்கள் ப்ரூஸ்லி நம்ம சொல்லியிருக்காருல, குங்ஃபூனா ஃபைட்டிங் வித்தவுட் ஃபைட்டிங், அந்த மாதிரி இதையும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கோட் அதில் சொல்லியிருக்காரு. அந்த ஃபைட்டிங் இதையும் வேர்பல் எப்படி லிங்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவருக்கு கொடுத்த ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன். இந்த ஆர்டிக்கலை நாங்கள் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதை நீங்கள் ரீட் பண்ணி இன்னும் நல்லாவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் எங்களை விட. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேண்ணே, இப்போ நம்ம இது வரைக்கும் அட்வொகசி பற்றி எல்லாமே க்ளீனாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். இது அப்கமிங் லா ஸ்டூடெண்ட்ஸு, எமர்ஜிங் லா கிராஜுவேட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ. அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இதை கொண்டு போகணும், எப்படி சீனியர்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இது மூலமாக கற்றுட்ருப்பாங்க கண்டிப்பாக.
நீங்கள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்விண்ணே. இப்போ அட்வொகேசின்ற மீனிங் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக யாரை நீங்கள் அட்வொகேசினா இவர் தான் என் மீனிங் அப்படின்றத யாரை சொல்லுவீங்க? ஆப்வியஸாக இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சன்னாக இருந்தப்போ ஃபாதர் இஸ் த ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லுவாங்க. லீகல் ப்ரொஃபஷன் வந்து தந்தையாரோட நான் வந்து வழக்காடு மன்றத்தில் போய் நான் பயணிக்கிறப்ப நான் அவரை ஒரு ஹீரோவாக பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஏன் வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, அவர் அட்வொகசின்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். எப்பயுமே அகெயின்ஸ்ட் லாவை வந்து அவர் கிளைண்ட்டே வந்து ஒரு சஜஷனாக கேட்குறாங்க, ஒப்பீனியன்லேயே இப்படி போடுங்க ராங்கா அப்படின்னா கூட அதை அனுமதிக்க மாட்டார். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் வந்து எப்படி நிதானமாக அதை வந்து ஒப்பீனியன் தந்து எப்படி அதை அணுகுவாரோ, பிஹைண்ட் த கோர்ட் வந்து அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ஒன்லி ஆர்கியூமெண்ட் அண்டு அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே எல்லோரையும் வந்து அந்த சட்ட வழக்காடு மன்றத்தில் அவருடைய வாதாடும் திறமையால் மட்டுமே அந்த கேஸை வந்து ஜெயிக்கிறாரு. அதே போல் கிளைண்ட்டுக்கு எதிராகவோ இல்லை அதர் பார்ட்டிக்கோ எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே ஆகாமல் எப்பயும் நியாயத்தையும் நீதியையும் மோர் தேன் எவ்ரி திங்காக கன்சிடர் பண்ணுறதுனால பெஸ்ட்டு அட்வொகேட்டாக அவரை நான் கருதுகிறேன். கரெக்டுண்ணே. அதாவது நீங்கள் இதை எப்படி சொல்லிட்டீங்கன்னா, அட்வொகேசி இஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அது வந்து இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும், கேஸை ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ ப்ராம்ப்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ரீசனபிளாக எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஃபீல்டில் நம்ம உணர்த்தணுன்றதை நீங்கள் வந்து நம்ம சாமித்துரை சாரை வச்சே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டீங்க. ஸோ சார் தான் வந்து ரியல் மீனிங் ஆஃப் அட்வொகசி எங்கள் எல்லாரை பொறுத்த வரைக்கும், நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் வந்து நிறைய சீனியர்ஸ் பார்ப்பீங்க, ஜூனியர்ஸ் பார்ப்பீங்க, லா ப்ராக்டிஸிங் ஸ்டூடெண்ட்ஸு, லா கிராஜுவேட்ஸ் எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண சீனியர்ஸ் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சீனியர்ஸ், அதில் யாராவது இந்த அட்வொகேசிக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க எல்லாரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் இது தவிர்த்து வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் டைம் எடுத்து பொறுமையாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.